தண்ணீர் என்பது உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் பல நோய்களுக்கு அடித்தளமாக அமைந்துவிடும். அதனால் ஒரு நாளைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான அளவு தண்ணீரை அருந்துவது மிகவும் முக்கியம். சில உணவுகளை சாப்பிட்டவுடன் தண்ணீர் அருந்த கூடாதா? அப்படி அருந்துவதால் உடலில் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வந்து தொற்றிக் கொள்ளுமா? அப்படி என்னென்ன உணவுகள் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்க கூடாது என்பதை விளக்கமாக பார்ப்போம். சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்க கூடாது. சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பதால் அஜீரண பிரச்சனைகள் ஏற்படலாம். சாப்பிட்ட பின் 30 நிமிடங்களுக்கு பிறகு தண்ணீர் குடிப்பது சிறந்தது. வேர்க்கடலை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்க கூடாது. வேர்க்கடலை சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பது அஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் வயிற்றில் தொந்தரவுகள் ஏற்படலாம். இனிப்பு சாப்பிட்ட பிறகும் தண்ணீர் குடிக்க கூடாது. இனிப்பு உணவுகள் உடலின் சர்க்கரையை அதிகரிக்கின்றன. உடனடியாக தண்ணீர் குடிப்பது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பழங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக சிட்ரஸ் பழங்களின் அமிலத்துடன் தண்ணீர் கலந்தால் அஜீரணத்திற்கு தோற்றம் ஏற்படும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்க கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 15 நிமிடங்கள் கழித்த பிறகு தண்ணீர் குடிக்கலாம். உடனே குடிப்பது தொண்டை கோளாறுகளை ஏற்படுத்தும். டீ, காஃபி மற்றும் சூடான பானங்கள் அருந்திய பிறகு தண்ணீர் குடிக்க கூடாது. குளிர்ந்த தண்ணீர் உடனடியாக குடிப்பது அஜீரண மண்டலத்தை பாதிக்கும். சூடான பானங்களின் தாக்கத்தை உடலில் சமநிலைப்படுத்த சில நிமிடங்கள் தேவையானவை. இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்காமல் அரை மணி நேரம் அல்லது சிறிது இடைவெளி விட்டு தண்ணீரை அருந்துங்கள். சில உணவுகள் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பது உடலின் அஜீரணத்தை போக்கி உடலுக்கு சிறந்த ஆறுதலாக இருக்கும். மிகுந்த காரம் உள்ள உணவுகள் சாப்பிட்டால் தொண்டையில் எரிச்சல் அல்லது உடலில் வெப்பம் அதிகரிக்கும். இதனால் உடனே தண்ணீர் குடிக்கலாம். உப்பு அதிகமான உணவுகள். மிகுந்த உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் உடலில் நீர்ச்சத்தை குறைக்கும். சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பதால் நீர்ச்சத்து அளவை சரியாக வைத்துக் கொள்ளலாம். பொரிக்கப்பட்ட உணவுகள். அதிக எண்ணெய் மற்றும் கொழுப்பு உள்ள உணவுகள் சில நேரங்களில் செரிமானத்திற்கு தண்ணீரை தேவைப்படுத்தும். அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் அருந்துவது உங்கள் உடலுக்கு மிகவும் நன்மை அளிக்கும். சோறு இல்லாமல் உண்ணப்படும் சுழியல், பரோட்டா போன்ற ட்ரை உணவுகளுக்கு உடனே தண்ணீர் குடிப்பது அவசியம். இல்லையெனில் தொண்டை உலரும். ஆனால் பொதுவாக உணவுக்கு பிறகு 10 முதல் 15 நிமிடங்கள் கழித்து தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. ஒரு நாளுக்கு தண்ணீர் தேவையான அளவும் எந்த நேரங்களில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதையும் தண்ணீர் குறைவால் ஏற்படும் பிரச்சனைகளையும் கீழே விரிவாக கூறுகிறேன். ஒரு நாளுக்கு தண்ணீர் தேவையான அளவில் பொதுவாக ஆண்கள் 3 முதல் 3.5 லிட்டர், பெண்கள் 2 முதல் 2.7 லிட்டர். உடல் எடை, பருமன் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளை பொறுத்து தண்ணீர் தேவையாக அல்லது குறைவாக இருக்கும். தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் நேரங்கள். காலை வெறும் வயிற்று. காலை எழுந்ததும் 1 முதல் 2 கப் தண்ணீர் குடிப்பது உடலின் பாசிகளை சுத்தம் செய்யும் மற்றும் மெட்டபாலிசத்தை கூட்டும். உணவுக்கு முன் 30 நிமிடங்கள். உணவுக்கு முன் குடித்தால் செரிமானம் மேம்படும். உடற்பயிற்சிக்கு பிறகு. உடல் வியர்வை மூலமாக நீர்ச்சத்து இழக்கிறது. அதனை மாற்றிக்கொள்ள உடற்பயிற்சிக்கு பிறகு தண்ணீர் அவசியம். கோடை காலத்தில் அல்லது அதிக வெப்பநிலை போது வியர்வையால் நீர்ச்சத்து குறைவதை தடுக்க அதிக தண்ணீர் தேவைப்படும். உணவுக்கு 30 நிமிடம் கழித்து. உணவுக்கு பிறகு உடலில் செரிமான நீரின் நிலையை சரி செய்ய இது அவசியம். தண்ணீர் குடிக்காததால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்றால் நீரிழிவு, அதாவது தாகம், தொண்டை உலர்தல், வியர்வையின் குறைவு போன்ற அறிகுறிகள். சர்ம பிரச்சனைகள். சர்மம் உலர்தல், சுருக்கம், மிருது விழப்பு, தசைவலி மற்றும் களைப்பு ஏற்படும். தசைகளில் நீர்ச்சத்து குறைய இது ஏற்படும். நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணம். நீர்ச்சத்து இல்லாததால் செரிமான நுண்ணுயிர்கள் சரியாக செயல்பட முடியாது. சிறுநீரக கற்கள். நீர் இல்லாமை சிறுநீரகங்களின் சுரக்கை மற்றும் உப்புகளை சேர்க்க அதிக வாய்ப்பு. மூளையின் செயல்பாடு குறைவு. நீர்ச்சத்து குறைவால் கவனம் செலுத்த முடியாமை, நினைவாற்றல் குறைதல். இரத்த அழுத்தம். நீர் இல்லாமை இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். தண்ணீர் குடிக்கும் சில வழிமுறைகள் உள்ளது. நாள் முழுவதும் சிறிது சிறிதாக குடிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் அதிகம் குடிக்க வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது. தாகம் ஏற்படுவதற்குள் தண்ணீர் குடிக்க தொடங்குங்கள். இந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும்.